இங்க ஒரு கிராமத்துல டாய்லெட் வசதினா இல்லாதனால அங்க வசிக்கிற எல்லா பெண்களுமே அந்த ஊர்ல இருக்கிற ஒதுக்குப்புறமா ஓரமா தான் டாய்லெட்னா போயிட்டு வருவாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதை தடுத்து அனுப்பிவிட்ட அந்த போலீஸும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா தான் நடந்துக்கிறாங்க. இதனா பார்த்தா இந்த லேடியோட சின்ன பையன் டாய்லெட் இல்லாதனால நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு பெரிய பெரிய குச்சினா எடுத்து அதுல சேலையனா போட்டு ஒரு சின்னதா டாய்லெட் மாதிரி செட் பண்றான். ஆனா அது ரொம்ப நாளைக்கு இல்லாம மழை புயல்லாம் அடிச்சனால அது அப்படியே பறந்து கீழே விழுந்துருது. இத சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு மாநகராட்சி ஆபீஸுக்கு போய் எங்க ஏரியால இருக்கிற எல்லா பெண்களுமே டாய்லெட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுங்கன்னு கேக்குறான். நீ சொன்னதும் நான் நினைச்சானா டாய்லெட் கட்ட முடியாது, பிரைம் மினிஸ்டர் நினைச்சா கட்டலாம், நீ வேணும்னா அங்க போய் சொல்லுன்னு அனுப்பிடுறான். இவன் உடனே ஃப்ரெண்ட்ஸனா கூட்டிட்டு ட்ரெயின்ல பிரைம் மினிஸ்டரை பாக்குறதுக்காக டெல்லிக்கு கிளம்புறான். அவ்வளவு பெரிய பிஎம் நம்மளாலனா பார்க்க முடியாதேன்னு ட்ரெயின்ல உட்கார்ந்த இடத்துலயே லெட்டர்னா எழுத ஆரம்பிக்கிறான். இது மாதிரி எங்க கிராமத்துல டாய்லெட் வசதினா இல்ல, இதனாலேயே பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க டாய்லெட் கட்டி தரணும்னு எழுதுறான். இந்த குட்டி பசங்களா பார்த்த ஒரு ஹையர் ஆபீசர் கூப்பிட்டு இவனுங்க வச்சிருக்கிற லெட்டரை நான் படிக்கிறாரு. நீங்க டைரக்டா போய் பிஎம்னா பார்க்க முடியாது, இந்த லெட்டரை நான் பிஎம் கிட்ட கொடுத்துறேன்னு இந்த பசங்களை அனுப்பிடுறாரு. இந்த குட்டி பையன் எழுதின அந்த லெட்டரை அந்த பிஎம் பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த கிராமத்துல ஒரு பெரிய டாய்லெட்டை கட்டி கொடுத்துறாங்க. அந்த டாய்லெட்டுக்கு திறப்பு விழாவா இந்த பையனையே திறக்க வைக்கிறாங்க.